அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஏப்ரல் மாத ராசி பலன்கள் 2024 ஆண்டு. சூரியன் சுக்கிரன் உச்சம். கோடிகளை குவிக்க போகும் ராசிக்காரங்க யாருன்னு நாம் பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதத்தில் 2 முக்கிய கிரகங்கள் உச்சம் அடையுது. மேச ராசியில் சூரியனும் மீன ராசியில் சுக்கிரனும் உச்சம் அடைகின்றனர். புதன் மீனத்தில் நீசம் அடைகிறார். கும்பராசியில் சனி செவ்வாய் கூட்டணி நீடிக்குது. மீன ராசியில் ராகு, கன்னி ராசியில் கேது என ஏப்ரல் மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. ஏப்ரல் மாதத்தில் ராம நவமி, சித்திரை வருடப்பிறப்பு, சித்ரா பௌர்ணமி, மதுரையில் சித்திரை திருவிழா என கொண்டாட்டங்கள் களை கட்டுது. உச்சம் பெற்ற கிரகங்களினால் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு பணம் வரும், திருமணம் கைகூடும், காதல் ஏற்படும், கோடிகளை குவிக்க போகிறாங்க என்று நாம் பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதத்தில் நடக்க உள்ள கிரகங்களின் பெயர்ச்சி, கிரகங்களின் சேர்க்கை உள்ளிட்ட விஷயங்களால் லட்சுமி நாராயண யோகம், புதாதித்ய யோகம், சூரியன் மேஷத்தில் உச்சமடைந்து குருவுடன் சேர உள்ளார். இதனால் ஏற்பட உள்ள லட்சுமி நாராயண யோகம் காரணமாக எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாத கிரக பயிற்சி அதை பற்றி பார்க்கும் பொழுது 2024 ஏப்ரல் 2 புதன் பகவான் மேசராசியில் வக்கர பயிற்சி மேற்கொள்ள உள்ளார். ஏப்ரல் 9 புதன் பகவான் வக்கர நிலையில் மேசத்திலிருந்து பின்னோக்கி வந்து மீனத்தில் நுழைய உள்ளார். ஏப்ரல் 13 சூரியன் மேசராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஏப்ரல் 23 மீனராசியில் செவ்வாய் பயிற்சி. ஏப்ரல் 24 மேசத்தில் சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். ஏப்ரல் 25 மீனராசியில் புதன் பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேராக பயணிக்க உள்ளார். ஏப்ரல் மாத ராசி பலன்கள் கடகராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதம் நீங்கள் வெற்றி பெறுவீங்க என்றாலும் சில தடைகள் மற்றும் தாமதங்களை சந்திக்க நேரம். எனவே உங்கள் காரியத்தில் வெற்றியை பெற நீங்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட வேணும். இந்த மாதம் நீங்கள் எதிரிகளை வெற்றி கொள்வீங்க. சில சங்கடங்களை தவிர்க்க நீங்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேணும். பிறருடைய விவகாரங்களில் நீங்கள் ஈடுபடுவதன் மூலம் நீங்கள் கடினமான பிரச்சனைகளை சந்திப்பீங்க. எனவே நீங்களாக பிறருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்க செல்லாமல் ஒதுங்கி இருப்பது நல்லது. அண்டை அயலாருடன் பிரச்சனைகளை வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும். அவர்கள் உங்கள் சொத்தை சேதப்படுத்தலாம். அதன் காரணமாக உங்கள் நஷ்டம் ஏற்படலாம். நீங்கள் அவர்களுடன் சண்டை போட நேரலாம். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம். இதனால் நீங்கள் அமைதி இழக்க நேரலாம். எனவே வாக்குவாதங்களை தவிருங்க. உங்கள் துணையுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அதன் மூலம் சுமூகமான நல்லிணக்க உறவை பராமரிக்க இயலும். வியாபாரத்தில் இருக்கிறவங்க தங்கள் கூட்டாளிகள் மூலம் பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம். அதனால் சில நஷ்டங்கள் கூட ஏற்படலாம். எனவே கூட்டு தொழில் முயற்சியில் இருந்து விலகி இருங்க. இந்த மாதம் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும். கடன் சுமை இருக்கும். வழக்கு விவகாரங்களை சந்திக்க நேரலாம். ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே எதிலும் கவனமுடன் எச்சரிக்கையுடன் செயல்படுங்க. சமூக சேவை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் எதிர்மறைகள் நீங்கி முன்னேற்றம் காண இயலும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது காதல் குடும்ப உறவு. இந்த மாதம் உங்கள் துணையுடன் சில கடினமான சூழலை சந்திக்க நேரலாம். உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம். தவறான புரிந்துணர்வு மற்றும் வாக்குவாதங்கள் எழலாம். இது உங்கள் உறவில் சிக்கலை ஏற்படுத்தலாம். சில நேரங்களில் உறவில் பிரிவினை கூட ஏற்படலாம். எனவே உங்கள் துணையுடன் வாக்குவாதங்களை தவிருங்க. அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் உறவில் மகிழ்ச்சி இருக்கும்.
கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் சந்திப்பது கூட கடினமாக இருக்கலாம். இதனால் தகவல் பரிமாற்றத்திற்கு குறைகள் வரலாம். இது உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். நீங்கள் பொறுமையுடன் செயல்பட வேணும். உங்கள் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்க. இதனால் உறவில் மகிழ்ச்சி கூடும். ஒற்றையர்கள் புதிய நபர்களை சந்திக்கலாம். அவர்கள் மூலம் ஏமாற்றப்படலாம். எனவே வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக இருங்க. பொறுமை அவசியம். திருமணமான தம்பதிகள் தங்கள் வாழ்க்கையில் பல சிரமங்களை சந்திக்க நேரம். உங்கள் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வதன் மூலம் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். உங்கள் செயல்பாடுகளில் அதிகம் கவனம் செலுத்த வேணும். அடுத்தது நான் பார்க்க போகிறது நிதி நிலைமையை பற்றி தான். இந்த மாதம் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கலாம். எனவே நஷ்டங்களை தவிர்க்க திட்டமிட்டு வரவு செலவை மேற்கொள்ளுங்க. உங்களின் புதிய முயற்சிகளில் நீங்கள் தோல்வியை சந்திக்க நேரலாம். நீங்கள் கடன் வாங்க நேரலாம். எனவே புதிய முயற்சிகளுக்கு திட்டமிடாமல் உங்கள் வழக்கமான செயல்களை மட்டும் இந்த மாதம் தொடர்ந்து செய்யுங்க. உத்தியோகத்தின் மூலம் பணவரவு இருக்கும். என்றாலும் உங்கள் வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும். எனவே உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் கடன் வாங்க நேரலாம். வழக்கு விவகாரங்கள் மற்றும் ஆரோக்கிய குறைபாடுகள் போன்றவற்றை சரி செய்ய நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரலாம். நீங்கள் கவனமுடன் செயல்பட்டால் இந்த சங்கடங்களை தவிர்க்கலாம். எதிரிகள் மூலம் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகலாம். அதனை தீர்க்க நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரலாம். கூட்டுத் தொழில் மூலம் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே கூட்டுத் தொழிலை தவிர்ப்பது நல்லது. சமூக சேவைக்கு உங்கள் பணத்தை அர்ப்பணிப்பதன் மூலம் உங்களுக்கு செலவுகள் மற்றும் நஷ்டங்கள் குறையலாம். அடுத்தது நான் பார்க்க போகிறது உத்தியோகம். இந்த மாதம் உத்தியோகத்தில் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திப்பீங்க. எனவே நீங்கள் பொறுமையுடன் செயல்பட வேணும். உங்கள் வழக்கமான பணிகளை மட்டும் மேற்கொள்ளுங்க. இந்த மாதம் உங்கள் பணிகளை முடிக்கிறதுல தாமதங்கள் இருக்கலாம். இதனால் நீங்கள் பின்னடைவுகளை சந்திக்க நேரலாம். சக பணியாளர்கள் மற்றும் குழு உறுப்பினர்கள் மூலம் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். இது பணியிடை சூழல் சில சவால்களை சந்திக்க வைக்கும். எனவே இதனை தவிர்க்கவும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் காணவும் நீங்கள் பணியிடத்தில் அனைவரையும் அனுசரித்து நடந்து கொள்வதும் அவசியம். அடுத்தது நாம் பார்க்க போகிறது தொழிலை பற்றி தான். இந்த மாதம் தொழிலில் நீங்கள் சில நஷ்டங்களை சந்திக்க நேரம். எனவே முதலீடு செய்யும் யோசனை இருந்தால் அதனை தள்ளி போடுவதன் மூலம் நஷ்டத்தை தவிர்க்கலாம். தொழிலுக்கு தேவையான வழக்கமான பணிகளை மட்டும் மேற்கொள்ளுங்க. கூட்டு தொழில் வேணாம். ஏற்கனவே கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் கூட்டாளிகள் சில யோசனைகளை கோரலாம். அவற்றை ஏற்க வேணாம். அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம். தொழிலில் பணியாளர்களுடன் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனால் பணிகள் தாமதமடையலாம். முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது நிபுணர்களின் ஆலோசனைகளை பெறுங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது ஆரோக்கியத்தை பற்றி தான். இந்த மாதம் நீங்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்படலாம். எனவே அவ்வப்போது மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வதன் மூலம் பெரிய அளவில் பாதிப்பு வராமல் காத்துக்கொள்ளலாம். இந்த மாதம் நீங்கள் ஹோமியோபதி மருந்து எடுத்துக்கொள்ளலாம். மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள முயலுங்க. இந்த மாதம் உங்களுக்கு இஎன்டி பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பெல்லாம் இருக்குதுங்க. அதனால் பார்த்து உடல் நலத்தை பாதுகாத்து வைத்து கொள்ளுங்க. அடுத்தது நான் பார்க்க போகிறது மாணவர்களை பற்றி தான். உங்கள் அர்ப்பணிப்பு மூலம் கல்வியில் வெற்றி காணலாம். எனவே விடாமுயற்சி செய்து வெற்றி காணுங்க. நண்பர்களான உறவில் பிரிவு வரலாம். இது உங்களுக்கு மன வருத்தத்தை அளிக்கலாம். எதிரிகளிடமிருந்து விலகி இருங்க. வாக்குவாதங்களை தவிருங்க. உங்கள் இலக்கை அடைய உங்கள் சுற்றி இருக்கிறவங்களின் ஆதரவை நாடுங்க. குழுப்பணி ஆற்றுவது நல்லது. குழுவினிடம் சேர்ந்து படிக்கிறது போன்றவற்றை தவிருங்க. குறித்த நேரத்துக்குள் உங்கள் பணிகளை முடிப்பது உங்களுக்கு சவாலாக இருக்கலாமுங்க. இதனால் உங்கள் பெயரும் புகழும் கெடலாம். ஆசிரியர்களிடம் நல்ல சுமூகமான உறவை பின்பற்றணும். உங்கள் சந்தேகங்களை அவரிடம் கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் உங்கள் இலக்கை அடைய இயலும். சுபதேதிகள்னால் என்னன்னு பார்க்கும்பொழுதே 7, 11, 12, 13, 18, 19, 20, 23, 24, 25. அசுப தேதிகள்னால் என்னன்னு பார்க்கும்பொழுது 1, 2, 5, 6, 8, 14, 15, 16, 17, 22. இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஏப்ரல் மாத ராசி பலன்கள். கடகராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.